அதிமுகல அந்த பொருளாளர் பதவி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த பதவி திண்டுக்கல் சீனிவாசன் என்கிற அதே சமூகத்தை சேர்ந்தவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி ஆர்வி உதயகுமார் கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாமே அந்த சமூகத்திலிருந்து திருப்திப்படுத்திட்டாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் இதை எப்படி கையாள போறாருங்கிறத பொறுத்து அந்த முடிவுகள் சின்ன கணக்கெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அந்த அஸ்திரத்தை எய்ததனால் அது சமூக ரீதியான ஒரு ஓட்டு திரட்டலை உருவாக்குச்சு. ஓ பன்னீர்செல்வமும் அந்த யுத்தியை கையாளுவதற்கான வாய்ப்பு அதிமுக தரப்பு கொடுத்துருமோ என்கிற ஒரு அச்சப்பாடு இருக்கு. அப்படி கொடுத்தாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அந்த கோஷத்தை எழுப்பினார்னா டிடிவி தினகரன் என்ன சேதத்தை ஏற்படுத்தினாரோ அதுல பாதி சேதம் ஏற்பட்டாலும் அதிமுகவுக்கு இழப்பலாம். குறைந்தபட்சம் அவர் ஓபிஎஸ் அவர்களும் அவரை சார்ந்திருக்கிற சில பேரும் சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா ஓபிஎஸ் நீண்ட நெடிய காலம் அரசியல் இருக்கிறவர், அந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர். இன்னொன்று அவர் முதல்வரை வேட்பாளர் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்ட கேள்வினா எடப்பாடி பழனிசாமி அவர்களையே முதல்வராக ஏற்றுக்கொண்டவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு துணை முதல்வராக ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டவருக்கு விஜய் கூட அந்த டீலிங் பண்றதுல என்ன சிக்கல் வரப்போகிறது அப்படின்னு அவர் நினைக்கலாம் ஓபிஎஸ். அது ஒரு மண் குதிரையா பந்தய குதிரையா என்பது நமக்கு ரிசல்ட்ல தான்